ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில், டீ கடையிலலாம் கிடைக்கிற பெரிய வெங்காய பக்கோடா தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ தான் நம்ம வீடியோ தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸான ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு வந்துட்டு இருக்கும். கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உரித்து வச்சுருக்க வந்துட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் கரெக்டான வந்துட்டு மீடியமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உதுத்தி எடுக்கும்போது வந்துட்டு கரெக்டாக வரும். கடையில் வந்துட்டு சின்ன வெங்காய பக்கோடா, பெரிய வெங்காய பக்கோடான்னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து பெரிய வெங்காய பக்கோடா தான் வந்துட்டு ரொம்ப இஷ்டம். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சின்ன வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வெங்காயத்தையும் வந்துட்டு கரெக்டான அளவில் வந்துட்டு வெட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிரியாணிக்கு வெட்டுவீங்களா, நீங்கள் அந்த மாதிரி வெட்டினீங்கனாலே கூட கரெக்டாக இருக்குமே. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டி எடுத்தாச்சு. இது வந்துட்டு ஒரு 300 கிராம் வந்துட்டு அளவு இருக்குமே. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு மிளகு ஜீரகம் தட்டுறதுக்கு வந்துட்டு உரல் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன உரல். அதை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, நான் ஒரு 1½ ஸ்பூன் வந்துட்டு பெரிய ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்துட்டு இடித்து எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட அந்த மாதிரி குட்டி உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் கூட போட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே வந்துட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் வச்சு. இதை வந்துட்டு ரொம்ப மைய அப்படியே தட்டணும்னு இல்லை, அப்படியே ஒன்றுக்கு பாதியாக வந்து தட்டினாலே போதுமே. இதில் வந்து இஞ்சி போடுறது வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். அந்த சோம்பு போட்டிங்கன்னா ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது நெஞ்சில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்லா வந்துட்டு ஜீரண சக்திக்கு தான் சோம்பு வந்து போடுறோம். உங்களுக்கு விருப்பம் போல் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த கடலை மாவு வந்துட்டு ஒரு கப்பு இருக்குது பார்த்திங்களா, ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக வந்துட்டு குழி பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போடுங்க, பத்தலைனா வந்துட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம். முதல்ல போட்டால் வந்துட்டு கச்சிடுமே. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும், ஒரு கறி சுவை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். அடுத்தது தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து 2 எடுத்துருக்கிறதுனால இதை வந்து நான் கம்மியாக போடுறேன். இல்லை பச்சை மிளகா வேணாலும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி வந்துட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெயை வந்து ஊற்றிட்டு நேராக வந்து கை வச்சிடாதீங்க, நல்லா வந்து சுட்டுருமே. அதனால் மேலே இருக்க மாவு வந்துட்டு பொறுமையாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளறி கொடுங்க. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு, மிளகாய், இந்த மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 300 கிராம் வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு இது உள்ளார வந்து சேர்த்துடலாம். நான் எடுத்திருக்க அளவு வந்துட்டு ஒரு 300 கிராம் வந்துட்டு வெங்காயத்துக்கு ஒரு 200 கிராம் கடலை மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டிங்கனாலும் ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும் கடைசியாக வந்துட்டு பொரிஞ்சு வரும்போது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டுட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே பிசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. லேசாக வந்துட்டு அப்படியே பிசைஞ்சு கொடுங்க. அதாவது நம்ம அந்த பச்சடியில் வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா வெங்காயம், அந்த மாதிரி வந்து வந்துடக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக ஒன்றும் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பொரிச்சு வரும்போது பக்கோடா வந்துட்டு சூப்பராக வருமே. ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஈரத்துலேயே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வந்து ஊற்றாமல் லேசாக வந்துட்டு தெளித்து கொடுங்க. நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிட்டு பஜ்ஜி டைப் இல்லைனா போண்டா டைப்புக்கு வந்துடும். நீங்கள் லேசாக தெளித்து எடுத்திங்கன்னா தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும்.
பாருங்கள் இப்போ வந்துட்டு சூப்பராக வந்துடுச்சு. வெங்காயத்து மேலேயும் மாவு ஒட்டவே இல்லை. எடுத்து போடும்போது இந்த மாதிரி வந்துட்டு உதிரியாக வரணும். இதுதான் வந்துட்டு பக்கோடா போடுறதுக்கு வந்துட்டு கரெக்டான வந்துட்டு பதமே. இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது நமக்கு மாவு. இப்போ வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நம்ம ஊற்றி வச்சிருந்த எண்ணெய் வந்துட்டு சிம்லேயே இருந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பக்கோடாவை ஒன்று ஒன்றா வந்துட்டு போடக்கூடாது. அப்படியே வந்து உதுத்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு திருப்பி போடும்போது ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒட்டாமல் கரெக்டான வந்து பதத்தில் வரும். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் 2 பேட்ச்லேயே கூட போட்டு எடுத்துடலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பேட்சுக்கு வர மாதிரி வந்துட்டு பிரித்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கொள்ளுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அனல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா கலர் வந்து ரொம்ப கரெக்டாக வரும், கிறிஸ்பியாகவும் வரும். நம்ம வந்துட்டு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வந்துட்டு சூடான எண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து சில பேர் வந்துட்டு செய்வாங்க. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஒன்று அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு குழிக்கரண்டி வந்துட்டு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் வந்து சேர்த்து செஞ்சிங்கனாலும் சூப்பரான அவுட்புட் தான் வந்துட்டு வரும். இது செய்யறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு கப் டீ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களா செஞ்சீங்கன்னு வந்துட்டு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. அவ்வளோ வந்துட்டு டேஸ்ட்டாக ஆயில் கொஞ்சம் கூட ஒட்டாத ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கும். எங்கள் ஊரில் வந்துட்டு பெரிய வெங்காய பக்கோடா வந்துட்டு 1/4 கிலோ வந்துட்டு ரூ. 100 நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நான் பக்கோடா சாப்பிட்றேன். பாருங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு வெந்துருச்சு. லேசாக வந்துட்டு அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி போட்டோம். இப்போ வந்து நல்லா அப்படியே வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு. பாருங்க நம்ம வந்து இப்போ அடுத்த பேட்ச் வந்துட்டு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு 3 பேட்ச் வந்துடுச்சு போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு வெங்காயம் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எங்கள் ஊரில் வந்துட்டு 1,50 கிலோ 50 விற்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் வேணுங்கிற அளவு வந்துட்டு செஞ்சு ஆசை தீர வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை நீங்கள் வெளியவே வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 4-5 நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நல்ல எண்ணெய் தான் ஊற்றி செய்கிறதுனால வயிற்றுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பண்ணுமோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம். பாருங்கள் நம்ம வந்துட்டு வச்சுருந்த எல்லா பக்கோடாவையுமே வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்துட்டு அளவு தெரியும். ஒரு 1/4 கிலோவுக்கு வந்துட்டு மேலே தான் இருக்கும் அது. ஒரு 300 கிராம் வெங்காயம் தான் போட்டேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.